ஹாய் ஹலோ வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ எங்களோட பொங்கல் வந்துட்டு நைட்டே நாங்கள் கோலம் எல்லாம் போட்டுட்டோம். பட் நெக்ஸ்ட் மார்னிங் பார்க்கும்போது பயங்கரமாக மழை பெஞ்சனால கோலம் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ அகெயின் வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வந்துட்டு கோலம் போட்டாங்க. நாங்கள் ரெட் கலர் டெரக்கோட்டா அடிச்சிருக்கிறதுனால கலர் எதுவும் கொடுக்கல, சிம்பிளாக ஒயிட் கலர் வச்சு தான் போட்டிருந்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்துட்டு நிறைய கூட்டு பொரியல் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சமைச்சிருந்தாங்க. அதனால் சூப்பராக சாப்பிட்டாச்சு. டேரெக்டாக வந்துட்டு நாங்கள் 11 கிட்டே வந்துட்டு நாங்கள் ரைஸே வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வெளியிலலாம் எங்கேயுமே போகல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து சுண்டை குழம்பு மாதிரி போட்டாச்சு. ஸோ இதுதான் இங்கே திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸ். யாராச்சும் திருநெல்வேலி பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கரும்பு இந்த டைமில் சாப்பிட்றது அம்யூனட்டிக் ஃப்ளூயிடை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் அதுவும் சாப்பிட்டுட்டு இப்படி தான் நார்மலாக தான் போச்சு என்னோடய பொங்கல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.